வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 ஓட டே 6 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மை गाइस. இதுதான் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடு. எப்பயுமே வீக்கெண்ட் எபிசோடோட ப்ரோமோ பார்த்தோம்னா நல்லா அனல் பறக்கதா இருக்கும். நம்ம விஜய் சேதுபதிலாம் அம்பட்டு பெரிய தீப்பறி கேள்விகளா கேட்டு திரிக்க விட்டுக்கிட்டு இருப்பாப்ல. ஆனா நம்ம அங்க போய் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இன்னைக்கு எபிசோடு இருக்க போகுதுன்னு நினைச்சுதான் நானும் போய் பார்த்தேன். ஆனா நம்ம நினைச்ச மாதிரி இல்லைங்க. உண்மையாவே அங்க அனல் பறக்க தான் செஞ்சுது. விஜய் சேதுபதி அம்பட்டு பேர் ஸ்ட்ரைட்டா கேள்வியை கேட்டு கதற விட்டுக்கிட்டு இருக்காப்ல. பாதி பேர் அழுக விட்டுக்கிட்டு இருக்காப்ல. அதுலயும் நம்ம அறவரெல்லாம் என்னை விட்டுருங்கடா நான் வீட்டுக்கு போயிடுற அளவுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எல்லாம் நினைக்கலாம் இதுதானே இந்த சீசனோட முதல் வீக்கெண்ட் எபிசோடு, இதை கொஞ்சம் ஜாலியாவே கொண்டுட்டு போயிருக்கலாமேன்னு. ஆனா அதுக்கு காரணம் உள்ள இருக்கிற அவங்களும் இதை வர மாதிரி நடந்துக்கல, அதனால இவரு இதை வர மாதிரி நடந்துக்கல. அவ்வளவுதான், ஒண்ணுக்கு சரியா போச்சுன்னு சொல்லி போயிட்டே இருந்தாப்ல. கிரைம் ரேட்டை குறைக்க சிங்கமுகம் வேணும்னா சிங்கமுகம் காட்டுவேன், பெருமாள் முகம் வேணும்னா பெருமாள் முகம் காட்டுவேன். இன்னைக்கு எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நேத்திக்கு கிவ்அவேல வின்னர் யாருங்கிறத பாத்திரலாமா? நேத்திக்கு மாதிரியே தான் அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு போட்டோம்னா வந்துடும். கொடுத்துடலாமா? கொடுத்துறேன். ஓகே, தினு விசு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, நீங்க தான் இன்னைக்கு கிவ்அவேல வின் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் தினு விசு ப்ரோ, உங்களுக்கு ஆல்ரெடி யூடியூப்ல உங்களுக்கு ரிப்ளை பண்ணியாச்சு. அதை பார்த்துட்டு நேரடியாக நமக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் நேத்திக்கு வின்னருக்கு ஆல்ரெடி நம்ம மணி வந்து சென்ட் பண்ணியாச்சு. அவங்களும் ஒரு வீடியோ கூட நமக்காக அனுப்பிச்சிருக்காங்க. வேணும்னா ப்ரூஃபுக்கு அதையும் பாத்துருங்க. ஹாய், நான் கவிதா, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து. ஆக்சுவலா உங்க வீடியோஸ் நான் நிறைய பார்ப்பேன். நீங்க அப்லோட் பண்ணீங்க அக்டோபர் 10 அந்த வீடியோல வந்து நான் தான் வின்னர். ஸோ நீங்க 1000 rupees கூட சென்ட் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் ராக்கிங். நேத்திக்கு வின் பண்ண கவிதா சிஸ்டருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வின் பண்ண தினு விசு ப்ரோக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னைக்கு கிவ்அவேயோட क्वेश्चन என்னங்கறத வீடியோக்கு நடுவுல சொல்றேன், மறக்காம பாத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு எபிசோடோட ஸ்டார்டிங்லயே விஜய் சேதுபதி வந்தது ஒரு மேட்டர் சொன்னாப்ல. நாங்கெல்லாம் டீமா சேர்ந்து தண்ணியை கட் பண்ணா சண்டை வரும்னு பார்த்தோம். ஆனா இவனுங்க என்னடான்னாக்கா தண்ணிக்கு சண்டை போறதை விட்டுட்டு இவனுங்க இஷ்டத்துக்கு ஆளுக்கு சண்டை விட்டுட்டு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டானுங்க. இந்த வாட்டி எல்லாருமே ரொம்ப ஸ்பீடா இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொன்னாரு. அப்பாடா இன்னைக்கு இதை கண்டிக்க போறாருப்பான்னு பார்த்தாக்கா பொசுக்குன்னு இது இயல்பு தானேன்ட்டாரு. அடுத்ததா வெள்ளிக்கிழமை எபிசோட தான் காமிச்சாங்க. பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நந்தினி தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால வெளியேறிட்டாங்கன்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்கப்பா, இதையெல்லாம் உங்க மனசுல போட்டு நீங்க குழப்பிக்கிட்டு உங்க போட்டியை இது எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாதுன்னு சொன்னாரு பாருங்க. அவனுக்கு இந்த புள்ள வெளியேறிடுச்சுன்னு சொன்னதுக்கே ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருக்கானுங்க. அவர் சொல்றதுக்கு முன்னாடி இவனுங்களே சொல்றானுங்க. இவனுக்கு எங்க ஃபீல் பண்ண போறானுங்க? ஆனாலும் நேத்திக்கு நந்தினிக்காக அவ்வளவு தூரம் அழுத துஷாரும் நந்தினி கூடவே கொஞ்சிக்கிட்டு இருந்த பார்வதியும் கூட கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல, கொஞ்சம் கூட ஷாக் ஆகல. நேத்திக்கு தான் சொன்னேன் எனக்கு பிக் பாஸ் நந்தினின்னு பேர் வாங்கிட்டேன் அது போதும்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் 2 வாரம் போனாலே மறந்துடுவாங்கன்னு. இவனுங்க என்னங்க ஒரே நைட்ல மறந்துட்டானுங்க. நெக்ஸ்ட் இந்த நார்மல் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து லக்ஸரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு டிமாண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க போல் இருக்கு. அதுக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து எப்பா இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, அது மட்டும் இல்லாம டிமாண்ட் பண்ற இடத்துல நாங்க தான் இருக்கோம் நீங்க இல்லைன்னு சொல்லி ரம்யா சொல்ல அதுக்கு உடனே கலிகக்கா வந்து அதாவது டிமாண்ட்னா ஒரு கோரிக்கை தான் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. உடனே பார்வதி குறுக்க வந்து கோரிக்கை எல்லாம் கிடையாது, டிமாண்ட்னா கட்டளை இடுற மாதிரி தான் அர்த்தம், அது கோரிக்கைன்னு அர்த்தம் இல்லைன்னு சொந்த டீமையே போட்டு கொடுத்து சண்டையை ஏற்றி விடுதுங்க. நெக்ஸ்ட் இதுல எஃப்ஜே வந்து அவர் கருத்தை சொல்ல போறேன்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தாப்ல. அந்த டைம் பார்த்து இந்த சுபிக்ஷா புள்ளி எந்திரிச்சு பேச ஆரம்பிக்க அவரு கடுப்பாயிட்டாப்ல. நான் பேசிக்கிட்டு இருக்கலன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு கண்ணாடி டேபிள டங்குன்னு குத்திட்டு கத்திட்டு இனிமே நான் வெசல் வாசிங்க பண்ண மாட்டேன், என்ன பண்ண முடியுமே பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாப்ல. நேத்திக்கு ஏதோ நம்ம திவாகருக்கும் கமருதீனுக்கும் ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்கும் போல் இருக்கு. நம்ம நந்தினி அழுதுகிட்டு இருக்கும் போது திவாகர் போய் பேச போக அப்ப நந்தினி நீங்க எந்திரிச்சு போகணும்னு சொல்லி இவர் போய் சொல்லியிருப்பாரு போல. அந்த பிள்ளை கண்ட்ரோல் இல்லாம இருக்கு எந்திரிச்சு வாங்கன்னு சொல்லும் போது ஏதோ பஞ்சாயத்து ஆயிருந்திருக்கு. அதுக்கு சாரி கேட்கறதுக்காக கமருதீன் வந்திருக்காரு. ஆனா திவாகர் எனக்கு பேச பிடிக்கலன்னு சொல்லி மூஞ்ச திருப்பிக்கிட்டாப்ல. ஆனா அப்ப கூட பார்வதி தான் கேட்கறாங்க இப்ப என்ன வேணும் உனக்கு பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னு ஒரு மாதிரி ஆட்டிடியூடா கேட்டாங்க. அதுக்கு அவரும் இல்ல நான் சாரி கேட்கத்தான் வந்தேன்னு சொல்ல கேட்டுட்டீல கிளம்பு எங்க அண்ணன் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அப்பவும் ஓவர் ஆட்டிடியூடா கால் மேல கால் போட்டுக்கிட்டு தன் மனசில் தன்னை ஒரு பெரிய நீலாம்பரியாக நினைத்து கொண்டு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க நீலாம்பரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது இவர் வேற இப்படி தலைய போதுனாரா அவங்க இன்னும் கடுப்பாகி இங்க பாரு இந்த மாதிரி ஹீரோயிசம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கன்னு பேசுறது எல்லாமே தான் தான் ஒரு பெரிய திதும்பாய்கள் திது அந்த மாதிரி நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் சனிக்கிழமை எபிசோட் ஸ்டார்ட் பண்ணாங்க. விஜய் சேதுபதி வந்ததுமே ஆளாளுக்கு லவ் யூ சார்னு சொன்னாங்க. அதுல இந்த தற்போசினி சார் நான் தான் சார் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னு வேற சொன்னாப்லையா. அதுக்கெல்லாம் இந்த ஆடியன்ஸ் கைதட்டுறாங்க. இவனுக்கு இப்படி கைதட்டி விட்டு தான் பல பேரை கெடுத்து விட்டுருக்காங்க. இதுதான் விஜய் சேதுபதினு சொன்னாரு, நீங்க இப்படி கைதட்டி தான் அவரை கெடுத்து வச்சிருக்கீங்கன்னு. ஆனா கொஞ்சம் முன்னாடி தான் அவரே நீங்க தான் சார் இந்த வீட்டோட
ஒரே ஸ்டார்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் நம்ம டைரக்டர் எல்லாரும் பேரையும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதனால எல்லாரும் உங்க பேரை சொல்லுங்கன்னு சொன்னாரு. எல்லாரும் வரிசையை எந்திரிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஆதிரை மட்டும் உட்காந்துக்கிட்டு சொல்லவும், ஏமா நீங்க மட்டும் உட்காந்துக்கிட்டே சொல்றீங்க அப்படின்னு கேட்க, சும்மா தான் சார் அப்படின்னாங்க. ஏமா 4 பேர் உங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்னு சொன்னாங்கன்னு சொன்னதும், சரி இப்ப அதுக்கு என்னங்கிற அப்படிங்கிற மாதிரியே ஓகே அப்படின்னாங்க. உடனே விஜய் சேதுபதியும் இப்ப இந்த ஓகேக்கு என்ன அர்த்தம், இப்ப என்னன்னு கேக்குறீங்களான்னு கேட்டதும், இல்ல சார் நான் நார்மலா தான் சார் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்ற மாதிரி அவங்க என்னமோ நார்மலா தான் சொன்னாங்க, ஆனா அவங்களோட மாடுலேஷன் எல்லாமே மத்தவங்களை அவமதிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, 7வது சீசன்ல நம்ம ஒரு ஆளுகிட்ட பார்த்தோமா இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி, நீங்க ஆக்டர் தானே, மாடுலேஷன் எப்படி இருக்கும்னு தெரியாதான்னு கேட்டுட்டு, சரி அதை ஏன் பிரேக் பண்ற மாதிரி ஒண்ணு பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, அப்படி எந்த சின்ன பேசணும்னு நினைக்கிறது அவங்களோட விருப்பம், இது என்னோட விருப்பம்னு சொல்ல, அப்படியெல்லாம் உங்க விருப்பத்துக்கு பண்றதுக்கு இங்க வர கிடையாது, இந்த ஷோவும் அது கிடையாதுன்ட்டாரு. ஆனா எனக்கு என்னமோ இது இந்த விஷயத்துக்காக சொன்ன மாதிரி தெரியல. நேத்திக்கு இந்த கேப்டன்சி டாஸ்க்ல பிக் பாஸையே ஒரு குறை சொன்னாங்க இல்லையா, அதுக்கு சொன்ன மாதிரி தான் இருந்தது. இவங்களை உட்கார சொல்லிட்டு மொத்த எல்லாரும் பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதி மூஞ்சில சிரிப்பே இல்ல. ஆதிரை அசிங்கப்படுத்தினது மனுஷன் கடுப்புல நின்றுகிட்டு இருந்தாப்ல, பேசாம ஒரு பிரேக் விட்டுட்டு கூட வந்திருக்கலாம். அவ்வளவு காண்டு தெரியுது விஜய் சேதுபதி கிட்ட. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த ஷோக்கு நீங்க அப்படி என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணீங்கன்னு கேட்டாரு. இதுலயும் நம்ம பார்வதி தான் முதலாவதா எந்திரிச்சு, சார் நான் கொடுத்த எல்லா டாஸ்க்குமே பண்ணேன் சார், அதுல ஒரு சில இது எனக்கு பிடிக்காததை நான் பண்ணல, மற்றபடி எல்லாத்தையுமே நான் பண்ணேன் சார்னு அந்த விஷயத்தை திரும்ப இன்னைக்கு ஓப்பன் பண்ணி, இன்னைக்கு எபிசோடு நாம தான் இருக்கணும்னு அவங்களாவே எடுத்து கொடுத்தாங்க. ஆனா அவர் கொஞ்சம் கூட மதிக்கல, அப்படியா உட்காருன்ற மாதிரி முடிச்சுட்டாரு. அதுலயும் பாருங்க, இந்த அப்சரா எந்திரிச்சு, நான் வந்து எல்லா டாஸ்கையும் பண்ணியிருக்கேன், அவங்க கூட இருந்தேன் இவங்க கூட இருந்தேன், அது பண்ணேன் இது பண்ணேன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாவம் அவங்க வேற ஏதோ உலகத்துல இருந்திருப்பாங்க போல இருக்கு, நாம தான் எதையுமே பார்க்கல. நெக்ஸ்ட் நம்ம டைரக்டர் இருந்துச்சு, நான் இங்க இருக்கிற யங்ஸ்டருக்கெல்லாம் ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுலயும் குறிப்பா பெண்களுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. உடனே விஜய் சேதுபதி, அதென்ன குறிப்பா பெண்களுக்கு, நமக்கு சரின்னு போடுற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கும் சரின்னு தான் இருக்கணும்னு எல்லாம் ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மற்றவங்ககிட்டையும் கேட்போம்னு மற்றவங்க கிட்ட கேட்டாரு. அதுலயும் ஃபர்ஸ்ட் பார்வதி தான் இருந்துச்சு, சார் இந்த கதை சொல்ற டாஸ்க்ல என்னோட குணாதிசயம் நான் கால் மேல வந்து அப்படி காலை வச்சு உட்கார்றது சார், அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு சார். அவருக்கு கால் மேல போடுறது பிரச்சனையா இல்ல அவரை டிஸ்ட்ராக்ட் எல்லாம் நான் ஒன்றும் பண்ண கிடையாது, அது என்னோட நேச்சர் சார்னு சொன்னாங்க. உடனே விஜய் சேதுபதி, ஏமா நான் உங்க 2 பேரோட தனிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கல, அவர் பொதுவா சொன்ன ஒரு விஷயத்தை பத்தி கேட்கிறேன்னு சொன்னாக்கா, உடனே அதுக்கும் சார் அதுக்கும் என்கிட்ட பாயிண்ட் இருக்கு சார்னு அதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கெல்லாம் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்கள்லாம் கூட கல்யாணம் பண்ணிக்காமலே கூட இருந்துடலாம், ஆனா பெண்களுக்கு கல்யாணம் பண்ணாதான் பாதுகாப்புன்னே சொன்னாரு சார், ஆனா நான் அப்பவே வந்து அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி நிராகரிச்சுட்டேன் சார்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ இது தப்பு தான், ஏன்னா கல்யாணம் பண்ணாதான் பாதுகாப்புன்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது, பல பெண்களுக்கு கல்யாணம் பண்றதுதான் இங்க பாதுகாப்பு இல்லாமையே இருக்குது புருஷன்கிட்ட இருந்து, அதனால இது என்னமோ தப்பு தான். ஆனா அந்த கால் மேல கால் போடுற மேட்ரு, இவங்க கால் மேல கால் போடுறது தப்புன்னு எல்லாம் அவர் சொல்லவே கிடையாது, அது அப்பவே சொன்னாரு. இவங்க காலை ஆட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூடு காமிச்சதுதான் அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தான் சொன்னாரு. அதைத்தான் பார்வதி இங்க அப்படியே திருப்பி விடுறாங்க. நெக்ஸ்ட் கெமியுமே வந்து அவர் சொல்றது பெண்களுக்கு மட்டும் கிடையாது சார், ஆண்களுக்குமே அது பொருந்தத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விஜய் சேதுபதியுமே, சார் உங்களோட கருத்துங்கிறது உங்ககிட்டே இருக்கட்டும், அதை இப்படி ஒரு ஷோவில் வந்து பொதுவாலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை போட்டார். நெக்ஸ்ட் திவாகர் இருந்துச்சு, சார் நான் நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் சார், மக்களை நிறைய சிரிக்க வச்சிருக்கேன் சார், அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன்னு அவர் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல விஜய் சேதுபதி என்னடான்னா, உங்க காமெடியெல்லாம் நல்லா இருந்துச்சு திவாகர், அதுலயே நீங்களே நடிப்பு சொல்லி கொடுத்து அதை நீங்களே பார்த்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, பெரிய ஆள் திவாகர், நான் தான் உங்களை பார்த்து கவலைப்படணும், எனக்கு தூக்கமே போச்சு உங்களை நினைச்சுன்னு இப்ப இவர் அவரை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் தான் கை தட்டுனதுக்கே ஆடியன்ஸ் உட்கார சொன்னார். நெக்ஸ்ட் சார் நான் ஒரு கருத்து சொல்லும் போது இங்க இருக்கிற 18 பேருமே அதை எதிர்த்து பேசினாலும் எனக்கு தோன்றதை நான் பண்றேன் சார் சொன்னாப்லையா. உடனே விஜய் சேதுபதி, திவாகர் உங்ககிட்ட நான் பாக்குற நல்ல விஷயமும் அதுதான், உங்ககிட்ட நான் சொல்ற கம்ப்ளைண்ட்டும் அதுதான், 18 பேரை எதிர்த்து சொல்றாங்கன்னா அதை கொஞ்சம் யோசிங்களேன், கொஞ்சம் காது கொடுத்து தான் கேளுங்களேன் என்னன்னு, அங்கதான் அவ்வளோ டைம் இருக்குல்ல அப்படின்னு ஒரு அட்வைஸை போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, திவாகர் காது கொடுத்து கேட்கறதெல்லாம் நடக்குமா, வாய்ப்பு இல்லை. ஆனா அவ்வளவு ஏன் இந்த அட்வைஸே இப்ப அவர் காது கொடுத்து கேட்டாரானே தெரியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க பண்ணதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அரோரா மட்டும் எதுவுமே பண்ணாம கம்முனே உட்காந்துக்கிட்டு இருக்கவும், ஏம்மா உள்ளதான் நீங்க சும்மாவே இருக்கீங்கன்னா இங்கேயாச்சும் ஏதாவது பேசலாம் இல்லைன்னு கேட்டதும்
இல்ல நீங்க அவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு அப்புறமா நீங்க லக்ஸரி வீட்டுக்காரங்க கிட்ட வருவீங்கன்னு நினைச்சேன்னு சொன்னாங்க. இங்க பாரு, லக்ஸரி எல்லாம் அங்கேதான், இங்க இல்லன்ட்டு. நெக்ஸ்ட் அரோரா இருந்துச்சு, நான் எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருந்திருக்கேன், அது பண்ணிருக்கேன் இது பண்ணிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா. உடனே இவரு அவங்க சொல்றதை இங்க எத்தனை பேருப்பா ஒத்துக்கிறீங்க, ஏன்னா எங்களுக்கு அப்படி ஒண்ணும் தெரியலன்னு சொல்லாரா. ஒரு பைய வாயை திறக்கல. உடனே இவரு சரி உட்காருங்கன்னு சொல்லி பலூனை உடைச்சு விட்டார். நெக்ஸ்ட் எஃப்ஜே வந்து இந்த ஷோ பார்க்கும்போது பப்ளிக் நிறைய பேர் வந்து இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்னாரு. எப்படிப்பா, நீ தானே இந்த வெட்டிடுவேன்னு சொன்னது, நீ வந்து இதெல்லாம் சொல்றியான்னு கேட்டது. ஐயோ அண்ணே, அது வந்து தெரியாம சொல்லிட்டேன், அதுக்கப்புறமா நானே அவர்கிட்ட போய் சாரி கேட்டு இப்ப நான் பேசலாம் ஆரம்பிச்சிட்டேன்னாப்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, நீ சொன்ன மாதிரி இது பெரிய ஷோ, நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க தான், அதனால அப்படியெல்லாம் பேசக்கூடாது, இது தப்புன்னு சொல்லி அந்த விஷயத்தையும் இங்க அட்ரஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் வியானா எதிர்த்தாங்க. அப்போதான் நானு இப்ப இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த புள்ள என்னடான்னாக்கா, சார் நான் ஒரு மாதிரி ஜாலியான ஒரு கேரக்டர் தான், அது மட்டும் இல்லாம எனக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால நான் அப்பப்போ கேமரா முன்னாடி போய் ஆக்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அந்த அம்மா ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா விஜய் சேதுபதி என்னடான்னா, இவங்க எப்படி வீட்டுக்குள்ள சும்மாவே இருந்தாங்களோ அதே மாதிரி வியானா பேசும்போது அவரும் சும்மாவே நின்னுட்டாரு. அவர் பிரேக் விட்டுட்டு போனதுமே அரோரா, ஏய் இவர் என்ன எல்லாரையும் பிடிச்சி திட்டுறாரு, எனக்கு அவர்கிட்ட பேசவே வரலன்னு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா ஆதிரை, இனிமே போக போக அவர் எல்லாரையும் வச்சு செய்ய போறாரு, அதுக்கு என்னைய வச்சு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவே ஆண்டவரா இருந்திருந்தா இப்படி எல்லாம் சொல்லி இருப்பாங்களா? அவர் வந்து ஸ்ட்ரிக்டா இல்லாததுனாலதான் இவனுக்கு இப்படி இருக்கானுங்கன்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவனுக்கு இதுக்கே வந்து கடுப்பாகிறானுங்க. இதுல இந்த அரோரா பிள்ளையெல்லாம் அவர் ஒண்ணுமே பெருசா பண்ணவே இல்லை, அதுக்கே அவங்க அழுக வேற செய்யறாங்க. நெக்ஸ்ட் பிரேக் முடிஞ்சு வந்ததுமே, அரோரா உங்ககிட்ட ஒண்ணு சொல்றோம்னா அது பர்சனல் எல்லாம் கிடையாது, உங்ககிட்ட ஒண்ணு சொல்றோம்னா அதை எடுத்துக்கிட்டு நல்லா விளையாடணும், உங்ககிட்ட சொல்றதை புரிஞ்சுக்கணும், இப்படி எல்லாம் வார்த்தையை விடாதீங்க, எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இவ்வளவு நல்லவரா இருந்தா எப்படி மதிப்பாங்க? நெக்ஸ்ட் இந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு எதுக்காக கமருதனையும் சபரியும் செலக்ட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அதுக்கு இந்த லக்ஸரி டீம்ல இருந்து சுபிக்ஷா, சார் தண்ணியோட இருக்கும் போதெல்லாம் எங்களால இழுக்க முடியுமா என்னன்னு தெரியல, அதனால எங்க டீம்ல பாடியா இருக்கிற ஒரே ஆளு கமருதீன் தான், அதனாலதான் அனுப்பணும் அப்படின்னாங்க. அந்த டீம்ல இருந்து நாங்க ஓட்டிங் மாதிரி வச்சோம், அதுல சபரி தான் அதிகமா வாங்கினாரு, அதே மாதிரி அவரோட வேலையை கரெக்டாவும் பண்ணாருன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைரக்டர் கிட்ட, ஆமா நீங்க ஏன் இதுக்கு பொண்ணுங்கள்லாம் வேணாம்னு சொன்னீங்கன்னு கேட்டது, அவரு சார் அப்படிலாம் சொல்லலான்னாரு. உடனே அவரை யாரு எதிர்த்து இதுக்கு சொன்னது அப்படி கேட்டதோ ரம்யாவும் சுபிக்ஷாவும் சொன்னாங்க. சரி அப்புறம் ஏன் நீங்க அதுல கலந்துக்கல, அதே போர்ஸோட நீங்க ஏன் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு கேட்டாக்கா, சார் அது வந்து நாங்க ஓட்டிங் பேசிஸ்ல போயிட்டோம் சார்னு சொல்றாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் இல்ல சார் அது எவ்வளவு தண்ணியோட இழுக்கணுமோ கஷ்டமா இருக்கும்லன்னு சொன்னாங்க, இப்ப அப்படியே மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி, நீங்க இப்படி எல்லாம் வந்து போர்ஸா பேசுனதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்றேன், அதே மாதிரி நீங்களே எல்லாத்துலயும் கலந்துக்கன்னு சொன்னாப்ல. அப்பவும் நம்ம டைரக்டர், இல்ல சார் அப்புறமா பொண்ணுங்களை வச்சு வேலை வாங்கிட்டோன்னு சொல்லி ஒரு பேர் வந்துரும்ல அதாங்கிறாப்ல. அவர் அப்படி சொன்ன உடனே பார்வதி கடுப்பாயிட்டாங்க, இந்த பக்கம் விஜய் சேதுபதி கடுப்பாயிட்டாப்ல. இதைத்தான் சார், இதைத்தான் நான் இப்படி பேசாதீங்கன்னு சொன்னேன். எத்தனையோ இடங்கள்ல பெண்கள் வேலை பார்க்கறாங்க, ஐடி கம்பெனில இருக்காங்க, அதுக்காக இந்த ஆப்பை வந்து பொண்ணுங்களை வச்சு டெவலப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்களா? டைரக்டர் நிறைய அன்வான்டட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஷோல விட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன ஆக போகுதோ தெரியல. நெக்ஸ்ட் எத்தனை வாட்டி நீங்க தண்ணி பிடிக்காம விட்டீங்க, அது ஏன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு இவங்க எல்லாம் எங்களோட கவனக்குறைவு தான் சார் காரணம்னாங்க. அதுக்கு அவரு, எப்பா தண்ணி பிடிக்க 2 பேரும் பொறுப்பிலே இருந்தாலும் கமருதீன் பொறுப்பே இல்லாம நைட்டு போய் தூங்கிட்டாலும் நீங்க யாராவது போய் உட்காந்து பேசி இருக்கலாம்ல தூங்க விடாம, தண்ணி உங்களுக்கு தானே முக்கியம். அந்த வகையில பார்க்கும்போது நான் எஃப்ஜேயும் ஆதரையும் நான் மிகவும் பாராட்டுகிறேன், அவங்க ஒரு நாளாவது இருந்தா என்னாரு. நெக்ஸ்ட் தண்ணி எவ்வளவு முக்கியம்னு சொல்லி ஒரு கருத்தோசி ஒண்ணு போட்டாப்ல. நாங்கெல்லாம் அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தண்ணிக்காக காத்திருந்து பிடிக்கிறதுக்குள்ள உயிர் போயிடும், ஆனா உங்களுக்கு ஈஸியா கிடைக்குதுன்னு நினைக்காதீங்க, அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடும்னாரு. இவர் சின்ன வயசை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க ஊரு ராம்நாட்டுக்கு வந்து பாருங்க, இப்பயுமே பல ஊர்ல அப்படித்தான் இருக்கு. நெக்ஸ்ட் சபரி எந்திரிச்சு, சார் அந்த விஷயத்துக்கு அப்புறமா எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் நாங்க யாராவது ஒரு ஆள் அங்க நின்னோம் சார், அதுக்கப்புறமா நாங்க ஒரு வாட்டி கூட தண்ணியை விடவே இல்லை சார்னாரு. அதுவே நாங்க வீடியோ போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்களாவே அதை பண்ணலையன்ட்டு. நெக்ஸ்ட் எஃப்ஜே வந்து, நாங்களாச்சும் பேச்சு துணைக்காக வெளியே போய் இருந்தோம், ஆனா அந்த டீம்ல இருந்து அதையுமே ஒரு லக்ஸரின்னு சொல்லிட்டு நாம போகக்கூடாதுன்னு இருந்துட்டாங்க நாப்ல. அடுத்ததா சபரியுமே வந்து, ஆமா சார் அவங்களாவே வந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் அவங்களாவே உள்ள போயிறாங்க சார், இது 2 டீம்லயுமே இருந்துச்சுன்னாப்ல. உடனே ஏயா இதை அப்பவே நீ மூஞ்சில் அடிச்சாப்ல சொல்லியிருக்க வேண்டியதானே, இது அப்பவே சரியா இருக்கும்லன்றாப்ல. ஏற்கனவே அவங்க ரொம்ப நல்ல முறையில் இருக்காங்க, இதுல இவர் வேற மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேச சொல்லி ஏத்தி விடுற. அடுத்து யார்கிட்டலாம் நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு சபரி ஆல்மோஸ்ட் லக்ஸரி டீம்ல இருக்கிற எல்லாரையும் சொல்லிட்டாப்ல. இதுக்கு அப்சரா இருந்துச்சு, சார்
தேவைப்பட்டுச்சுன்னா எப்ப வேணா என்னைய கூப்பிடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் சார். அவங்க கூப்பிடுவாங்கன்னு நான் நினைச்சேன். பட் அவங்க கூப்பிடல. இருந்தாலும் நானே போயிருக்கணும். அது தப்பு தான். எம்மா உன்னை இதுக்காக இன்விடேஷன் அடிச்செல்லாம் உன்னை கூப்பிட முடியாது. உனக்காவே தான் ஒரு இன்வால்மெண்ட் இருக்குன்னு நீ தான் பண்ணியிருக்கணும் டாப்ல. இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வீக் மாதிரி எல்லாம் ஜாலியா இல்ல. எல்லாருக்கிட்டையுமே கட் அண்ட் ரைட்டா தான் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் வீக்னு சொல்லி பாவம் பண்ணியுமே பார்க்க. நெக்ஸ்ட் கமருதீன் எந்திரிச்சு, சார் அவரை தூங்க விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு 2 பேரை போட்டா போதும்னு சொன்னாரு சார். அப்புறமா மீதி பேரும் வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னு தெரியலன்னு சொல்றாரு. ஒன்னு என்டர்டைன்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும், இல்ல தூங்குறத ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா அவரு இங்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு அவர் டீமை பத்தி மட்டும் எதுவுமே சொல்லல சார். அப்படின்னா இங்க பிரிச்சு பார்த்து பேசுற டீம்ல சபரியும் ஒரு ஆளா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்கிறாப்ல. எனக்கு என்னன்னா இதை வேற யாராவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை. ஆனா அந்த டீம்ல இருக்கிறதே இவங்க 2 பேர் தான். அதுலயும் இவரு தான் அதிக நேரமா தண்ணி பிடிக்காம விட்டது, பொறுப்பே இல்லாம போய் நைட்டு தூங்குனது உள்ள போய். அப்படி இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்துட்டு நம்மளை மட்டுமே குறை சொல்றாங்கன்றதுக்காக வேலை பார்த்த சபரியும் குறையும் சொல்றது தான் எனக்கே ஏத்துக்க முடியல. இதை விட ஹைலைட்டா எங்க டீம்ல இருந்து தான் லைட் ஏறிதான் மட்டும் பார்த்து சொல்றதுக்கு ஆள் இருக்கும். ஆனா அவர் மட்டும்தான் வேலை பார்க்குற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்றாருன்னு சொன்னார் பாருங்க. எனக்குன்னு இருந்த அந்த ஒரே ஒரு குட்டி நெஞ்சும் டப்புன்னு வெடிச்சிருச்சு. ஏன்னா இவர் வேலையே பார்க்கலங்கிறத படமே போட்டு காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கூட இவரு லைட் எரிதான் மட்டும் பார்த்து சொல்றதுக்கு தான் எங்க டீம்ல இருந்து ஆள் இருந்தோம்னு அவரே சொல்றாரு. ஆனாலும் இவரை யாருமே நீ வேலை பார்க்கலன்னு சொல்லிடக்கூடாதான், நீ நல்லா பண்றடா கமருதீன், இன்னும் நல்லா பண்ணுன்னு தான் சொல்லணுமா. அது போக எல்லாருமே சேர்ந்து யார அதிகமா வேலை பார்த்தாருன்னு சொல்றாங்களோ அவரை பார்த்து இவரு அப்படி ப்ரொஜெக்ட் பண்றாருன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமும் நான் ஒரே ஒரு நாள் தூங்கினேன் தான், ஆனா அதுக்குன்னு நான் வேலையே பார்க்கலன்னு சொல்றாங்க. அது எனக்கு ஹர்ட் ஆயிருச்சுன்னு சொல்ல விஜய் சேதுபதி உடனே இப்ப என்ன 2 டீம்னு சொல்லி பிரிச்சு பார்த்து பாலிடிக்ஸ் பண்றாங்க, உங்க டீம் மேல பழி போடுறாங்க, அவ்வளவுதானே. சரி ஓகே, அப்படியே இருந்துட்டு போட்டோம். நீங்க போய் தூங்க போகும்போது உங்க டீம்லயே யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? தண்ணி ரொம்ப முக்கியம்ப்பா, தூங்கக்கூடாது, நீ வேணா வானா உட்காந்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன்னு யாராவது ஹெல்ப் பண்ண வந்தாங்களான்னு கேட்டாக்கா அமைதி அமைதி அமைதியோ அமைதி நின்றுட்டு அப்படி யாரும் சொல்லலன்றா. விஜய் சேதுபதி சரியான ஒரு கேள்வி ஒன்று கேட்டாரு. அவங்க எதுவுமே பண்ணல, அப்போ நீங்க இப்போ உங்க வீட்டாளர்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க ஏன் அவங்கள குறைய சொல்லலன்னு கேட்ட சரியான கேள்வி. ஏன்னா இவர் தான் அவங்க டீம்ல ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றாரு, அப்புறம் அவங்க டீம் குறையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படி சொல்ல வர்றவனையும் அவன் பாலிடிக்ஸ் பண்றான்னு சொல்றாரு. கமருதீன் இப்படி எல்லாம் பேசுறதை கேட்ட விஜய் சேதுபதி கமருதீன் மூஞ்சிலேயே கழுவி புளிச்சுன்னு ஊத்தி விட்டாப்ல. சபரி பேசும்போதாவது அவர் டீமையே சேர்த்து சொன்னாரு. ஆனா நீங்க தான் இப்போ உங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி ஒரு கூட்டத்தை கூட்டி பாலிடிக்ஸ் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு. இப்ப விஜய் சேதுபதி அப்படி சொன்ன உடனே இல்ல சார் நான் எங்க டீமுக்காக அப்படி பண்ணலன்னா எல்லாருமே அவருக்கே சப்போர்ட் பண்றாங்க அதான் ஆரம்பிச்சதுமே விஜய் சேதுபதி உடனே கமருதீன் உட்காருங்கன்ற. இதுதான் உண்மை. எல்லாரும் அவருக்கே சப்போர்ட் பண்றாங்க, எல்லாரும் அவர் தான் வேலை பார்த்தாருன்னு சொல்றாங்க. அதுல தலைவனுக்கு பொறாமை. அதனால அவர் என்ன ஐடியா பண்ணிட்டாருனாக்கா, இப்ப நம்ம டீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பேசணும்னா அவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளைத்தனமா ஒரு ஐடியா ஒண்ணு பண்ணியிருக்காரு. ஆனா அவங்களுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. இந்த பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுட்டு ஒரு கிளாப் போட ஒன்ன எடுத்துட்டு வந்து போன வாரம் இந்த ஆளு பண்ணதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரியலா தெரியல, அது ஏதோ ஆக்ஷன் கட்டுங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ சொல்லுங்கன்னு ஒரு டாஸ்க் வச்சா. இதுல ஃபர்ஸ்ட் வந்த திவாகர் முதல்ல எஃப்ஜே கிட்ட போய் இவர் ரம்யாவுக்கு எனக்கும் ஒரு சண்டை வந்தப்போ இவர் சம்பந்தமே இல்லாம குறுக்க வந்து வெட்டிடுவேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா பிரவீன் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இது பேர்டுவாடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு கமருதீன் என்ன ஏதுன்னே தெரியாம உள்ள வந்து பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் என்ன பிடிச்சு தள்ளிட்டாருன்னு வரிசையா 3 பேர் அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து நேரா கெமி கிட்ட தான் போனாங்க. இது ஆல்ரெடி எதிர்பார்த்ததுதான். திரும்பவும் கெமிய ஒரு அடியாளு ஒரு கொலகாரின்ற ரேஞ்சுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. அதை எல்லாம் பண்ணாங்க. ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு சார். அதுல அவங்க ஃபேஸ் டக்குன்னு மாறி என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி ஒரு ஆளா இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அடுத்து வந்த கனியக்கா நேரா பார்வதி கிட்ட போய் கிளாப்பை மட்டும்தான் அடிச்சாங்க. அதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் கைதட்டுறாங்க. அப்படின்னா நான் ரிவ்யூல சொன்ன பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தான் போல் இருக்கு. எவனோ பார்வதியோட பிஆர் டீம் தான் ஏதோ ஸ்லீப்பர் செல்லு மாதிரி நம்ம கமெண்ட் செக்ஷனுக்குள்ள உள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னைக்கான கிவ்அவே கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, என்னைக்கும் கொஸ்டின் எதுவுமே கிடையாது. பெருசா கொஸ்டின் கேட்ட ஆன்சர்லாம் வேணாம். உங்களுக்கு தோன்றதை நீங்க சும்மா கமெண்ட்ல சொல்லுங்க, அதுல தான் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஆனா ரூல்ஸ் அதே தான். அடுத்து வந்த ஆதரையுமே பார்வதி தான் சொன்னாங்க. அடுத்ததா வந்த பிரவீனுமே
யாராவது ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னாலே உடனே அது அவங்க பாயிண்ட் ஆயிரும். எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தாலே உடனே இவங்களும் அந்த பிரச்சனைக்குள்ள பூந்துருவாங்க. இது எல்லாமே ஒரு நடிப்பாதான் இருக்குன்னு சொல்லி வரிசையா வர்ற எல்லாருமே பார்வதியை தான் போட்டு அடிச்சாங்க. அடுத்து வந்த துஷாருமே பார்வதியை தான் சொல்றாப்ல. நந்தினி அக்கா ஒரு பிரச்சனையில இருக்காங்க, அப்ப அவங்க மைண்ட் சரியில்லை, அப்போ கூட இதுல ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணணும்ன்றதுக்காகவே இவங்க உள்ள போறாங்க. அவங்க ஃபுல்லாவே ஸ்டார்டிங் டு எந்த ஃபேக்காவே இருக்காங்களேன்னு தோணுதுன்னு வரிசையா நம்ம ரிவ்யூல என்ன சொல்றோமோ அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுபிக்ஷாவுமே சார் யாரோ எங்கேயோ ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ கூட இப்ப நீ என்ன சொன்னு சொல்லி சம்பந்தமே இல்லைனாலும் இவங்க உள்ள வர பார்ப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் மேடம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கெமி வந்து பண்ணும்போதுமே கையெடுத்தெல்லாம் கும்பிட்டு ஓவர் ஆக்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கெமி சிம்பிளா சொல்லிருச்சு, நான் பண்ண ஒரு விஷயத்துல அவங்களுக்கு அவ்வளவு ஹேட்டா இருக்குதுன்னா என்கிட்டே வந்து நேரடியா பேசியிருக்கலாம். அதுக்காக என்னைய அவ்வளவு தூரம் ட்ரிகர் பண்ணணும்னுலாம் இல்ல, நான் எப்படியாவது ட்ரிகர் ஆகணுன்றதுக்காகவே நான் போற இடத்துல எல்லாம் நான் உட்காரணும் நடக்கிறனோ எல்லா இடத்துலயும் என்னைய பத்தி கத்தி கத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதையெல்லாம் நம்ம எபிசோட்ல கொஞ்சோண்டு பார்த்ததுக்கே சகிக்கல. உள்ள எவ்வளவு நடந்துச்சோ. நெக்ஸ்ட் ரம்யாவுமே பாரு என்கிட்ட வந்தான்னா நான் நல்லவங்கன்ற மாதிரி பேசுவாங்க, அடுத்து வேற ஆளுகிட்ட போனாங்கன்னா அவங்க நல்லவங்கன்ற மாதிரி பேசுவாங்க, அப்புறம் நமக்கு பின்னாடி நின்றுகிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் பண்ணிட்டு முன்னாடி வந்துட்டு நல்லவங்க பண்ற மாதிரி நடிப்பாங்க. மொத்தத்துல பச்சையாவே தெரியுது இவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட அவங்க ஏதோ இல்லாததை பொல்லாததை சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இது நானும் வந்த கமருதின்னு பார்வதி கிட்ட போய் கிளாப் போட அடிச்சுட்டு பார்வதியும் திவாகரும் ஏதோ எலி பூனையை பிடிக்கிற மாதிரி நந்தினி அவ்வளவு மைண்ட் அப்செட்ல இருக்கும்போது துரத்தி பிடிக்கிறாங்க. அதுலயும் திவாகர் நந்தினியே நீங்க இருக்காதீங்க எந்திரிச்சு போங்கன்னு சொன்ன பிறகு இன்னும் இப்படிலாம் பேசுறோன்னு ஏதோ குழந்தைத்தனமா பண்றாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு விஜய் சேதுபதி நீங்க கிளாப் அடிச்சது பார்வதிக்கு, ஆனா இப்ப நீங்க திவாகரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாக்கா அதான் சொல்லிட்டேன் சார், அதுக்கப்புறமா அதுக்குன்னு ஆரம்பிச்சாரா விஜய் சேதுபதி. உடனே கமருதீன் போதும் வேணாம், நான் சொன்னதே உங்களுக்கு புரியல, நீங்க போர்டை வச்சுட்டு போய் உட்காருங்கன்ட்டு. நெக்ஸ்ட் எஃப்ஜே வந்து திவாகரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, இங்க மேடம் காலை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி கடுப்பாயிட்டாப்ல, பாரு இப்படி பண்ணாதீங்க பாரு, உங்களை பத்தி சொல்ற விஷயங்களை நீங்க வந்து கூலா எடுத்துக்கங்க, அது உங்க தனிப்பட்ட விஷயம், ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து இந்த ஷோவையே வந்து டீகிரேட் பண்ற மாதிரி இருக்கு, அப்படி பண்ணாதீங்கன்ட்டாரு. இதைத்தான் டைரக்டர் கதை சொல்லும் போதும் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் முடிஞ்சதுமே திவாகரை கூப்பிட்டு, திவாகர் இந்த ஷோ ஸ்கிரிப்டட்னு சொல்லி உங்ககிட்ட யாரோ சொன்னாங்களாமே, இப்போ இந்த ஷோ எப்படி இருக்கு சொல்லுங்களேன்னு கேட்டாக்கா, சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார், இங்க எல்லாமே ரியலு, ஏதோ என்கிட்ட தப்பா சொல்லி விட்டுருக்காங்க சார், இங்க சாப்பாட்டுக்கே தட்டுப்பாடு, கால் பக்கெட்டு தண்ணியில குளிச்சுக்கிட்டு இருக்கோம், நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் காலையில 11 மணி ஆச்சுன்னா ஜூஸ் வரும், ஈவினிங் ஆச்சுன்னா எக் பப்ஸ் எல்லாம் வரும்னு, ஆனா இங்க ஒண்ணுமே கிடையாது, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் சேதுபதியும் அப்படின்னா இந்த ஷோ ஸ்கிரிப்டட் கிடையாதுல்ல, அப்படின்னா நீங்க எல்லாரும் உங்களோட ஓன் ஸ்கிரிப்டை யூஸ் பண்றதை விட்டுட்டு தைரியமா விளையாடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல. அவர் போனதுமே பார்வதி போய் திவாகரை கூப்பிட்டு வச்சு, நான் ஒவ்வொரு முறையும் நடிக்கிறேன்னா நான் சத்தியமா சொல்றேன் இங்க இவ்வளவு கேமரா இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, என்னைய போய் இவனுங்கெல்லாம் நடிக்கிறேன்னு சொல்றானுங்களேன்னு போட்டாங்க பாருங்க ஒரு போடு. அந்த உருட்டுல கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சு. ஆடன்ல அவ்வளவு கேமரா இருந்தும் கேமராவை மறைக்காதீங்க தள்ளி நில்லுங்க விக்ரம்னு சொன்ன ஆளுக்கு இங்க கேமரா இருக்கிறதே தெரியாதாமா. ப்ளீஸ் யாராச்சும் நம்புங்களேன், பாவம் பார்வதி, ப்ளீஸ் யாராச்சும் நம்ப. இப்படியெல்லாம் சொல்ற மேடம் இப்ப கூட கேமராக்காக தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற அழுதுகிட்டே நான் எங்கடா நடிச்சேன், நான் உண்மையா தானடா இருக்கேன்னு சொல்றாங்க. அதுலயும் இவங்க கேமராக்காக எதுவுமே பண்ணலையாமா, கேமராவா தான் இவங்க பக்கம் திரும்புதாமா. ஏன்னா இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா ஒரு கேமரா திரும்பிச்சு, அதை நோட் பண்ணிட்டு தான் மேடம் இப்படி சொல்றாங்க. இப்படி அழுதுகிட்டு இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட எந்த கேமரா எங்கிட்டு திரும்புதுன்னு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க என்னென்ன சொல்றாங்க பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுற திவாகரும் கலையரசு சொல்றாங்க, நீ ஸ்ட்ராங்கு, நீ இப்படிலாம் அழுக கூடாதுன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்வதி அவ்வளவு நேரமா அழுகுறாங்க, கண்ணுல தண்ணியே வராம அழுகுறாங்க. செம்ம டேலண்ட்ல இதெல்லாம், கண்ணுல தண்ணியே வராம அழுகிறதெல்லாம். நெக்ஸ்ட் அழுகையை நிப்பாட்டிட்டு தெளிவா ஒரு விஷயத்தை ஒண்ணு பதிவு பண்ணாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் அவங்களை எதிர்த்து பேசினா நடிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க இல்ல, அதுவும் மக்களுக்கும் என்னை இப்படிதான் நினைக்கிறாங்க இல்ல, எப்பவுமே இப்படித்தான் என்னை பத்தி தப்பாவே ப்ரொஜெக்டா போகுதுன்னு சொல்றாங்க. அது எப்படிங்க தப்பாவே போகும், நம்ம என்ன பண்றோமோ அதுதானே போகும். சர்வேவர்ல இவங்க என்ன பண்ணாங்களோ அதுதான் போச்சு, இப்ப என்ன பண்றாங்களோ அதுதான் போகும். வேற திவாகர் 1000 பேர் நம்மளை எதிர்த்து நின்னாலும் நம்மளோட கருத்துல நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கிறோம்ன்றாரு. இது தப்புன்னு தான் இன்னைக்கு ஸ்டார்டிங்ல
முதல்லயே விஜய் சேதுபதி அட்வைஸ் பண்ணாரு, அதை அதுக்குள்ள மறந்துட்டாரு. இதுக்குத்தான் சொன்னேன், இவருக்கு அட்வைஸ் எல்லாம் கேட்க மாட்டாரு. நெக்ஸ்ட் பார்வதி இதோட நிறுத்தல, எல்லா கேமராலையும் போய் எல்லா இடத்துலயும் போய் அழுகுறாங்க. இன்னைக்கு எப்படியாவது மக்களை, ஐயோ இந்த புள்ள பாவம்டா, இவங்க எல்லாருமா சேர்ந்துதான் பாவம் இந்த பிள்ளைய டார்கெட் பண்ணி அழுக வச்சுட்டாங்கன்னு சொல்ல வச்சே தீர்வேன்னு போய் கார்டன்ல உட்காந்து அழுதுகிட்டு, மக்கள் ப்ளீஸ் ஏத்துக்கோங்கப்பா, பார்வதி பாவம், அவங்க நடிக்கல, அவனுங்க எல்லாருமா தான் பொய் சொல்லிட்டாருங்க, யாராச்சும் போய் EVP-ல பார்வதி கிட்ட சொல்லிட்டு வாங்களேன், அப்பயாவது இது நிறுத்தட்டும், என்னால முடியல, இதுல இந்த தற்போசி வேற சும்மா இருக்க மாட்டேன்னு. பாரு நீ அழுகாத, இங்க நீ மட்டும் நடிக்கல, எல்லாருமே தான் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த பதறி போச்சு, யோ என்னையா நீயே சொல்ற, நான் எங்கன்னே நடிக்கிறேன், நான் நடிச்சதே இல்லைன்றான். நெக்ஸ்ட் எல்லாரும் முதுகுல குத்துவாங்க, எல்லாருமே தான் நடிப்பாங்கன்னு இவர் சொல்ல, இதுக்குத்தான் நான் பிக் பாஸுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னேன்னு அவங்க சொல்ல, கரெக்டா அந்த டைமா பார்த்து பிரவீன் ஒரு ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. அப்ப மட்டும் அழுகையை நிப்பாட்டிட்டு அந்த ஸ்வீட் எடுத்துட்டு அவர் போன உடனே, இதுக்குத்தான் நான் பிக் பாஸ் வரமாட்டேன்னு சொன்னேன்னு அகைன் அந்த அழுகையை எங்க விட்டாங்களோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க. நானும் மிரண்டுட்டேன். பேசாம நாமளே ஒரு கேபை புக் பண்ணி EVP-ல போய் சொல்லிட்டு வந்துருவோமான்லாம் தோணிடுச்சு. அப்புறமா 2 பேரும் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. எபிசோடையும் முடிச்சுட்டாங்க. எப்பா எப்படித்தான் இந்த பார்வதியை இன்னும் இந்த சீரியல் எல்லாரும் நடிக்க கூப்பிடாம இருக்காங்கன்னே தெரியல. எந்த டைரக்டர் கண்ணிலையும் படலையா என்ன? அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்ததுன்றத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் முக்கியமா ஆல்ரெடி நந்தினி வெளியே போயிட்டதுனால இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தா யாரு வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.